ஆதி, ம் சொல்லுங்க. கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்ட் வருவார்னு ஐஸ்வர்யா சொன்னாங்கல்ல? ஆமா, அதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா? நான் நம்பத்தான் செய்யறேன். ஏங்க அப்படி கேக்குறீங்க? வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்னங்க ஆச்சு? எதை வச்சு இப்படி சொல்றீங்க? என்ன காரணத்துக்காக இப்படி சொல்றேன்னு எனக்கு சொல்ல தெரியல ஆதி. எனக்கு தோணுது, ஒருவேளை கல்யாணத்துக்கு வராம ஏதாவது காரணம் சொன்னா நீ என்ன பண்ணுவ? என்னங்க பண்ண சொல்றீங்க? ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஊரெல்லாம் பத்திரிக்கை வச்சாச்சுங்கிற காரணத்துக்காக தியாவோட அப்பாவை பத்தி விசாரிக்காம அவங்க சொல்றத நம்பி கல்யாணத்தை பண்ணிடலான்னு சொல்றியா? மம்மி, சுப்பிரமணி மாமா வேஸ்ட் பீஸ்ன்னு நினைச்சேன். ஆனா அவர் விவகாரமான ஆளதான் இருக்காரு. இன்னும் அவரை யோசிக்க விட்டோம், அவரு நம்ம கிட்ட கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம போயிடும். ஐஸ்வர்யா அவங்களோட ஹஸ்பண்ட் விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே நம்ம கிட்ட ஏதோ டிராமா போடுறாங்க. அப்படிதான் என் மனசுக்கு தோணுது. ஆதி, என் ஹஸ்பண்ட் விஷயத்துல டிராமா போட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அவர் ஆல்ரெடி அங்க இருந்து கிளம்பிட்டாரு. நாளைக்கு காலையில இங்க இருப்பாரு. ஆதி, தேவையில்லாம அண்ணன் உன்னை ரொம்ப குழப்புறாரு. அண்ணனுக்கு என்ன இன்டென்ஷன் எனக்கும் புரியல.